தரிசனம் என்ற ஒரு வார்த்தை நம் எல்லோருக்குமே தெரிந்த வார்த்தை தான். அதை சிறு பிள்ளைகளிடத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு என்ன ஆசை இருக்கிறது என்று கேட்போம். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், வாட் இஸ் யுவர் டிசையர் டு பி என்று கேட்போம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா என்ன கேட்போம்? +2 படிக்கிறாங்க, இல்லைன்னா +1 படிக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் த ஃபியூச்சர்? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உன்னுடைய தரிசனம் என்ன என்று கேட்போம். அப்படி இந்த திருச்சபையினுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்கின்ற அனைத்து இந்தியர்களும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தரிசனம் என்னவாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, என் தலைமுறைக்கு என்னுடைய வாழ்நாளிலே சுவிசேஷத்தை கொடுப்பதற்கு என்னை பயன்படுத்தும். மை ஜெனரேஷன் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய தலைமுறை எனது பொறுப்பு ஆண்டவரே. என்னுடைய தலைமுறைக்கு நேற்றைய தலைமுறை ஊழியம் செய்ய முடியாது. இன்றைய தலைமுறைக்கு நாளைய தலைமுறையும் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு வாழும் மக்களுக்கு நானே பொறுப்பு ஆண்டவரே. என்னையும் பயன்படுத்தும் என்று நாம் சொப்பனம் காண வேண்டும். நமக்கு அப்துல் கலாம் ஐயா தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், திட்டங்கள் செய்யுங்கள், அதை நடைமுறைப்படுத்துங்கள். பிரியாணி சாப்பிட்டதால் வரக்கூடிய சொப்பனம் தரிசனம் அல்ல. சாப்பிட்டியோ சாப்பிடலையோ உன்னை தூங்க செய்யாமல் இருப்பதே தரிசனம் என்று சொல்லி சென்றிருக்கிறார். வயசானவங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவா வரும்னு சொல்லுவாங்க. அந்த வியாதி எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு சில இரவுகள் அதிகாலை வேளைகள் தூக்கம் இல்லாதிருக்குமானா அது இந்த தேசத்தை குறித்த கரிசனை. தாவீது தன் ஜனத்தாருக்கு தன் தலைமுறையில ஊழியம் செய்த பின்பு படுத்துக்கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தரிசனம் என்னென்றால், நாம் எல்லாம் விசுவாச குடும்பத்தார், கல்வாரி சிலுவை அண்டையிலே சந்திக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவை இதயத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்க செய்திருப்பவர்கள். ஜான் மேக்ஸ்வெல் என்கிற மனிதன் தரிசனத்தை பற்றி என்ன சொல்லுகிறான் என்றால் 4 விதமாக சொல்லுகிறான். சில தரிசனம் காண்கிறார்கள், தட்ஸ் ஆல். அவர்கள் யாராம்? நாடோடிகளாம். அவர்கள் நாடோடிகள். ஏன் தரிசனம் மட்டும் கேட்கிறாங்க? ஐயோ, ஜாதிகள்லாம் அழியுது, இந்திய தேசம் இப்படி இருக்கு அப்படின்னு பரிதாபப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் செய்யறது இல்லை. சிலர் தரிசனம் காண்கிறார்கள், அவர்கள் நாடோடிகள். Some people see vision but they don't do anything about it. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, சிலர் தரிசனம் காண்கிறார்கள், அவர்கள் தானாகவே எதுவும் செய்வதில்லை, யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில வந்து இதை பற்றி திரும்ப திரும்ப சொல்லி நீங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், இந்த தேசத்துக்காக கொடுக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி வயிறு கிளிய கத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிலர் காண்கிறார்கள், அவர்களாக எதுவும் செய்வதில்லை. மூன்றாவது மக்கள் கூட்டத்தை பற்றி, தரிசனத்தை பற்றி என்ன சொல்றார் என்றால், சிலர் காண்கிறார்கள், அதை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். Some people see it and pursue it. பின்தொடர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு என்னால் இயன்றது செய்ய வேண்டும் என்று they do the best. அவர்கள் சாதனையாளர்கள். They are achievers. நான்காவது நபர் யார் என்றால், சிலர் காண்கிறார்கள், அடைந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள், அதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அந்த தரிசனத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? They are the real visionaries.
அதைத்தான் அன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது 4வது முறை என்று நினைக்கிறேன். அந்த நம்ம கூடாரத்துல சந்திச்சதிலிருந்து இது 4வது முறை என்று நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த முறை உங்களை சந்திப்பன என்னவோ தெரியாது. ஆனால் என்னுடைய இதயத்தில் தேவன் வைத்த அந்த தீப்பொறியை உங்கள் இதயத்திலும் பற்ற வைக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். தரிசனம் என்பது அப்படிப்பட்ட தேவனுடைய இதய கரிசனை. அந்த தரிசனத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி முடித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சரிதானா? ரைட். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுல் சொன்ன ஒரு தரிசன வார்த்தை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருகிறதா? 19:26 அப்போஸ்தலர் 19:26 அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ரைட். ஓகே. தரிசன புருஷன் பவுல் பரம தரிசனத்தை பற்றி நாம் பேசுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. எந்த பரம தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார்? தமஸ்கு வீதியிலே இயேசு கிறிஸ்துவினாலே அந்த பட்ட பகலிலே பகலவனுடைய ஒளியுக்கும் மேலான ஒளியினால் சந்திக்கப்பட்டவராக, தரையில வீழ்ந்து கிடந்தவராக, தச்சனென்று நினைத்த கிறிஸ்து இன்றைக்கு என்னை சந்தித்திருக்கிறாரே என்கிற படபடப்போடு கூட அவர் கீழே விழுந்து கிடக்க, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். அப்பொழுது உடனே அதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீர்களானால், அவனுடைய தலையில் இருக்கிற தங்க கிரீடத்தை எடுத்து ஆண்டவருடைய பொற்பாதத்திலே வைத்துவிட்டு அவருடைய முகத்தை நோக்கி என்ன கெஞ்சுகிறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? Ask this question today. வாலிபர்களே, ஒரு பொறியியல் வல்லுநராக வேண்டும், மருத்துவராக மாற வேண்டும். கோவில்பட்டி ஒரு தொழில் பட்டி, தொழில் நகரம். ஆக நானும் ஒரு பெரிய தொழிலதிபராக மாற வேண்டும் என்றெல்லாம் கனவு கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கனவினை அழிக்கக்கூடாத தரிசனத்தை தேவன் உங்களை இதயத்தில் பதிக்க வேண்டும் என்றால் என்ன கேள்வி கேட்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அப்பொழுது ஆண்டவர் பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். 3 நாட்கள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். அவனுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் போன்றவைகள் எல்லாம் விழுந்தது என்று வேதம் சொல்கிறது. ஏதோ செதில்கள் மட்டும் விழவில்லை, அவனுடைய ஆழ்த்தத்துவத்திலிருந்து அகங்காரம் விழுந்து விட்டது. அவனுடைய ஆழ்த்தத்துவத்தில் இருந்த மமதை விழுந்து விட்டது. நான் என்கின்ற தான் தோன்றித்தனம் இருக்கிறதே, அதுவும் அன்றைக்கு இறக்கி வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்புதான் இயேசு கிறிஸ்து அவனுடைய இதயத்தில ஒரு தரிசனத்தை பதிக்கிறார். அது என்ன? இவன் யூதருக்கும் ராஜாக்களுக்கும் புற ஜாதியாருக்கும் என்னை குறித்து சொல்லுவதற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் அந்த தரிசனத்திற்கு இலக்கணம் சொல்லுகிறார். அந்த தரிசனத்தை பற்றி இப்பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொல்லுகிறான்? அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இன்றைய சூழ்நிலையை குறித்து யோசிக்கின்ற நம்மவரில் பலர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஐயா, இன்னைக்கு உரிய சூழ்நிலையில நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லை. Can you change the slide please? Yeah. நம்பிக்கையா சூழ்நிலையா?
தரிசன புருஷர்கள் இன்றைக்கு தேவை என்று சொல்லப்படும் போது சூழ்நிலையை பார்த்து மதிமயங்கு நிற்கிறவர்களை பார்த்து ஒரு மனிதன் என்ன சொல்லுகிறான்? வின்ஃப்ரெட் நியூமன் என்பது அவனுடைய பெயர். இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் என்று எதுவும் கிடையாது, ஆனால் நம்பிக்கைக்குரிய தருணம் இல்லை என்று நினைக்கின்ற கூட்டமே அதிகம். ஐயா, மத்திய பிரதேசத்திலே மதமாற்ற தடை சட்டம் இருந்தது, ஒரிசாவிலே மதமாற்ற தடை சட்டம் இருந்தது, அருணாச்சல பிரதேசத்திலே மதமாற்ற தடை சட்டம் இருந்தது. அதற்கு பின்பு இமயமலை பிரதேசத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்பு ராஜஸ்தானுக்கு சென்றது. அந்த கவர்னர் அதற்கு கையெழுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். குஜராத்திலே மதமாற்ற தடை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. தமிழகத்திலேயும் அதை அறிமுகப்படுத்தினார் மறைந்த நம்முடைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஓட்டு வங்கி போய்விடுமோ என்ற பயத்தில் நடுக்கத்திலும் அவர்களாகவே அந்த அறிமுகப்படுத்திய அந்த சட்டத்தை பின்வாங்கி கொண்டார்கள். அந்த தடை சட்டமானது நீக்கப்பட்டது. இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சமீபத்திலே நம்முடைய நிதி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னபடி இந்த நிலை நீடிக்குமானால் கிறிஸ்தவர்கள் மத மாற்றத்திற்கு இன்னும் தொடர்ந்து முயற்சிப்பார்கள் என்றால் அகில இந்திய ரீதியில மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு தாமதிக்க மாட்டோம் என்று பப்ளிக்கா சொல்லி இருக்கிறார். இரண்டாவது முறை நரேந்திர மோடி அவர்கள் அரசாட்சி வருவதற்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஒருவர் பேசுகிறார். முகமதியர்கள் எல்லோரும் இந்துக்களாக மாற வேண்டும், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்துக்களாக மாற வேண்டும், அல்லாத பட்சத்தில் முகமதியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் போய்விடுங்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போய்விடுங்கள் என்று கொக்கரித்து கொண்டு ஒரு மனிதன் பேசுகிறான். அதை தடுத்து நிறுத்தவோ அது தவறு, இது செக்குலர் கண்ட்ரி, இது தங்களுடைய விசுவாசத்தை யாரும் சொல்லுவதற்கு மனித உரிமை பெற்ற ஒரு நாடு என்பதை ஒரு ஜனாதிபதியோ பிரதம அமைச்சரோ அவரை கண்டித்து சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது நம்மில் அநேகர் என்ன சொல்லுகிறோம்? இந்த தருணம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதற்கு ஏற்ற தருணம் அல்ல, நம்பிக்கைக்குரிய சூழ்நிலை அல்ல. ஆனால் இவைகளை எல்லாம் கடந்து செல்வதுதான் தரிசனம். எம்எல் ஜெபசிங் அண்ணன் ஒரு முறை சொன்னது என்ன தெரியுமா? ஏறி செல்ல முடியாத மலைகளை குடைந்துதான் செல்ல வேண்டும். எத்தனை சட்டம் வந்தால் அன்னையா, சட்டங்களுக்கு விட்டங்கள் அமைத்து இந்த தேசத்தை கிறிஸ்துவுக்காக சூறையாட வேண்டிய, சொந்தமாக்க வேண்டிய காலம். பவுலினுடைய வாழ்க்கையில 7 தவறான மதிப்பீடுகள் இருந்தது. தரிசனம் அநேகருக்கு சாதகமா இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? தவறான மதிப்பீடுகள். அது என்ன மதிப்பீடுகள்? யோசித்து பாருங்கள். பவுல் என்ன சொல்லுகிறான்? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரெயர் பிறந்த எபிரெயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், சபையை துன்பப்படுத்தினவன், நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று தனக்குத்தானே அநேக மெடல்ஸ் இங்க குத்தி வச்சிருக்கிறான். ஐ எம் சோ அண்ட் சோ. உங்களுடைய வருமானமோ, உங்களுடைய குடும்பத்தின் பின்னணியமோ, உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகமோ, உங்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற பட்டம் பதவிகளோ முதன்மை பெற்றிருக்கும் என்றால் கிறிஸ்து முதன்மை பெற முடியாது. அந்த தவறான மதிப்பீடுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்கிற கேள்விக்கு பதிலாக மாறும். சரி, அதற்கு பின்பு பவுல் அதே பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல செய்த 7 மதிப்பீடுகளை குறித்து சொல்லுகிறான். அது சரியான மதிப்பீடுகள். ஒன்று என்ன? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும், அல்லேலூயா, தேவ நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்கும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கும், உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாவது உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கும் நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி சரியான மதிப்பீடு செய்தவனாக அவன் முன் வருகிறான். டாக்டர் ரென்டிங் என்கிற மனிதன்
தரிசனத்திற்கு 3 பக்கங்கள் என்று சொல்கிறார். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். இவர் என்ன சொல்லுகிறார்? தரிசனத்திற்கு 3 பக்கங்கள். ஒன்று என்ன? தேவனின் பக்கம், அதாவது தரிசனம் தருகிறவர் ஆண்டவர். He is the sender. அடுத்த பக்கம் என்னவாம்? விசுவாசியின் பக்கம். நீங்களும் நானும் நாம் தரிசனம் பெறுகிறவர்கள். மூன்றாவது பயன் பெறுகிறவர், பெனிஃபிஷியரிஸ். ஏன்? தேவ தரிசனம் மண்ணான மனிதனாகி எனக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு கூட்ட மக்கள் காத்து கிடக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். அப்படி காத்து கிடக்கும், ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்காகத்தான், அவர்களுக்கும் வாழ்வளிப்பதற்காகத்தான், அவர்களையும் நித்தியம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த தரிசனம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. யாருக்காக கொடுக்கப்படுகிறது? ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத என் சொந்த ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. தரிசனம் பெற்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டவர்கள். ஐயோ, இப்படி தரிசனம் வந்துட்டா ஓயாம ஜெபம் பண்ணு கொடுப்பாங்க, ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. பிள்ளைகளை கூட்டிட்டு ஊட்டிக்கு போக முடியாது. மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆலப்புழாவுக்கு போய் அந்த போட் ஹவுஸ்ல 3 நாள் தங்கி இருக்க முடியாது. இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று தவறான கணக்கீடு செய்கிறார்கள். என்னை போல சந்தோஷம் உள்ள மனிதன் யார்? என்னுடைய மனைவி சொன்னாலே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று. உங்களுக்குள்ள எத்தனை பேர் அப்படி சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? தரிசனம் பெற்றவர்கள், மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டவர்கள், வாழ்வின் மதிப்பீடுகளை, முக்கியத்துவங்களை, the values அறிந்தவர்கள், நோக்கத்துடன் வாழ்பவர்கள், கிறிஸ்துவை எப்படியாவது இந்த தேசத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்பவர்கள், அந்த தரிசனத்தில வெற்றியும் கண்டவர்கள். ஓகே, அடுத்து இதை 3 குறிப்புகளிலே சொல்லி முடிக்க வேண்டும். பரிசுத்த தரிசனம். இந்த தரிசனம் பரிசுத்த தரிசனம், sanctified vision. எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாதம்மா ஐயா, எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது ஐயா. ஒருவேளை சில உருக்கமான கதைகளை கேட்கும் போது முதலை கண்ணீர் என்று சொல்லுவார்கள். அப்படி கண்ணீர் கூட வரக்கூடும். அது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. இது பரிசுத்த தரிசனம். மோசேக்கு அழைப்பு வந்த போது என்ன சொல்லுகிறார்? உடனே அவனை பிடிச்சி எகிப்துக்கு அனுப்பி என் மக்களை அழைத்து கொண்டு வா என்று சொல்லவில்லை. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி விடு என்று சொல்கிறார். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? எகிப்துக்கு அனுப்புவேன், நீ வா என்று சொல்லி 33வது அதிகாரம் 5வது 10வது வசனத்திலே வாசிக்கிறபடி யாத்திராகம புத்தகத்தில மோசே சுத்திகரிக்கப்பட்டவனாய், தன்னுடைய சுயத்திற்கு முடிவு செய்யப்பட்டவனாய், கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொண்டவனாய் தேவனுடைய சார்பாக அனுப்பி வைக்கப்படுகிறான். பேதுருவுக்கு எப்படி அழைப்பு வந்தது? மீன்கள். அவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆச்சு. இந்த கடல் எத்தனை அடி நீளம், இல்லை எத்தனை மைல் நீளம், எத்தனை மைல் அகலம், எவ்வளவு ஆழம் என்றெல்லாம் எனக்கு அத்துப்பிடி. ஆனால் இவர் வலைய படகை தள்ளி கொண்டு போய் வலது பக்கம் வலையை போடு என்று சொல்கிறாரே. ஐயா, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஐயா, ஒன்னும் கிடைக்கல. ஏய், நீ வலது பக்கம் போடு. திரளான மீன்களை 2 படகுகள் நிரம்பத்தக்க அளவுக்கு பெற்ற உடனே, அப்படியே கரைக்கு விழுந்த உடனே மீனை கரைக்கு இழுத்தான என்னமோ, அவர் பாதத்திலே விழுந்து, பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறான். I am a sinful man, no worthy of standing before you. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் எங்க வந்தாலும் வெறுமனே மெனக்கிட்டு வர்றது இல்லப்பா. இன்னைக்கு உன்னை சந்திச்சிருக்கேன்னா, இன்றையிலிருந்து உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்ற போகிறேன். அருமையான குட்டி பிள்ளைங்க, டீனேஜர், யூத், காது கொடுத்து கேளுங்க ஐயா. உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவதற்கென்று
தேவன் இன்றைக்கு தரிசனத்தை உங்கள் மத்தியில விதைத்து கொண்டிருக்கிறார். இப்படி பரிசுத்த தரிசனம் என்று எப்படி சொல்லுகிறோம்? என்னுடைய பழமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுதுமே மட்டுமே கிறிஸ்துவினுடைய புதுமையான அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. தேவன் பயன்படுத்தப்படும் பாத்திரம் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:18, 19, 20 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதுல தேவன் பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரத்திற்கு 3 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டது, 2வது எஜமானுக்கு பிரயோஜனமானது, 3வது எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது. எஜமானுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், எந்த நற்கிரியைக்கும் நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், முதலாவது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்வில என்னுடைய பாவத்தை உடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். என்னை ஒரு பரிசுத்த சிருஷ்டியாய் மாற்ற மாட்டீரா என்று யார் தங்களை சமர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்கள் பொன் பாத்திரத்தை போல, வெள்ளி பாத்திரத்தை போல வீட்டில, தேவனுடைய சபையில தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்ட அந்த பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? பட்டணத்திற்குள்ளே போ. சரி, ஹெலன் கெல்லர் என்கிற அம்மா இதே போல ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்து ஒரு வாலிபன் ஒரு சிட்டி எழுதி அனுப்புறான். அவங்களுக்கு கண் பார்வை கிடையாது, கேட்கும் திறனும் கிடையாது. ஏன்? 2.5 வயசுலயே ஒரு தவறான மருத்துவத்துல எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. ஆனா நல்ல பரிசுத்தவாட்டி, விசுவாசத்துல அவர்கள் ஒரு மாதிரி. அப்போ குருடராய் பிறப்பதை காட்டிலும், அம்மா, யூ ஆர் a blind woman now, you cannot see. இந்த குருடராய் பிறப்பதை காட்டிலும் வேற ஏதாவது கொடிய காரியம் இருக்காமா? இஸ் there anything most worse than being born blind என்று எழுதி அனுப்புகிறான். உடனே அந்த அம்மா அந்த கேள்வியை வாசித்த உடனே, வாசித்து காமிச்ச உடனே சட்டுன்னு பதில் சொன்னாங்களாம், having sight but no vision. ஐயா, பார்வை இருந்தும் தரிசனம் இல்லாது கோவில்பட்டியிலே இயேசு நம்மோடு திருச்சபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் குருடரை காட்டிலும் மகா கேவலமானவர்கள் என்று அந்த அம்மா பதில் சொல்றாங்க. நீங்க அத்தனை பேர் என்ன நல்லா பாக்குறீங்க, நானும் உங்களை பார்க்கிறேன். ஆனால் எனக்கு தரிசனம் இல்லாவிட்டால் கபோதியாய் வாழ்வதே சிறந்தது என்று அந்த அம்மா சொல்றாங்க. இது ஒரு பரிசுத்த தரிசனம். பெற்றுக்கொள்வோமா? 2வது கூரிய தரிசனம், sanctified vision, then sharpened vision. கூரிய தரிசனம் இல்லாட்டால் focused vision. அந்த சங்க கால சில இதிகாசங்களில ஒரு கதை வரும். அது உண்மையோ பொய்யோ நான் கேட்டது. துரியோதனர் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவர் துரோணர் என்கிற ஒரு மனிதன் அவர் துரியோதனனுக்கும் அடுத்தவருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுக்கிறார். தியரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு தோப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. முதல் ஆளை பார்த்து கேட்கிறாரு, மேல இந்த மரத்தின் உச்சியில நீ என்ன பாக்குறன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், குருவே, இது ஒரு மாமரம், எத்தனை கிளைகள், எத்தனை இலைகள் பசுமையாய் இருக்கிறது, காய்கள் கொத்து கொத்தா தொங்குகிறது என்கிறான். அவன் கையில இருந்து வில்ல பிடுங்கி அம்ப பிடுங்கி அடுத்தவன் கையில கொடுத்து, நீ என்ன பாக்குறேன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், குருவே, உச்சியில ஒரு பூஞ்சிட்டு பாடிக்கொண்டிருக்கிறது, அதை நான் பார்க்கிறேன். ஏய், காய பார்க்கலையா, கனிய பார்க்கலையா, இலைய பார்க்கலையா, கிளைகளை பார்க்கலையா? இல்ல குருவே, நான் பார்ப்பதெல்லாம் உச்சியில ஒரு பூஞ்சிட்டு பாடிக்கொண்டு இருக்கிறது. அடுத்த நிமிடத்துல நான் ஏற்றுகிறான், அந்த பூஞ்சிட்டு கீழே விழுகிறது. அதுதான் கூரிய தரிசனம். இந்தியர்கள் இயேசுவுக்கு பரலோகத்தை இந்தியர் நிரப்புவார் துதியுங்கள் என்று எத்தனை ஆண்டுகள் பாடிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு காலையில பாடினோமே, 2 ஆராதனைகளிலும் பாடினோமே, அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். ஆண்டவரே, என் தலைமுறையில இந்த தேசம் உம்மை அறிந்து கொள்வதற்கு கூரிய தரிசனம் உள்ளவனாயிருக்க எனக்கு உதவி செய்யும். நாடு மாறலதான், நினைக்கிற அளவுக்கு பெரிய வித்தியாசங்கள் நிகழல் உண்மைதான். ஆனால்
தேவன் அவருடைய சித்தத்தின்படி நாணயத்தை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாளில் அது விடிந்தே தீரும். அது விடிந்தே தீரும். 20 வயசுல நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு காலையில சொன்னேன். இல்ல 15 வயதில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். நாடார் மேல்நிலை பள்ளி கோவில்பட்டியிலே படிக்கும் பொழுதுதான் 1965 வருடத்திலே 1970 ஊழியத்தில் இணைந்தேன். இன்றைக்கு 52 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகிவிட்டது. இந்த 52 ஆண்டுகளிலே நாம் நினைத்த பெரிய விளைவுகள் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் நடக்க வேண்டிய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை மறந்துவிடக்கூடாது. அலைகள் இருக்கின்ற கடலில, சமுத்திரத்தில, ஆழத்தில் ஏராளமான படைப்பினங்களை ஆண்டவர் படைத்து வைத்திருப்பது போல கொந்தளிக்கும் இந்த சமுதாயத்தில, எதிர்ப்பு அலைகள் நிறைந்திருக்கும் இந்த தேசத்தில ஆண்டவர் மௌனமாக அவர் செயலை செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. பெஹரி என்கிற கிராமத்திற்கு போயிருந்தேன், உத்தரப்பிரதேச மாநிலத்தில். இந்த அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் சார்பில் அங்கே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினார்கள். அறிமுகப்படுத்தி விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்னை, இவங்கள ஏதாவது மாற்றத்தை பாக்குறீங்களா? she is perfectly all right. நல்லா இருக்காங்களே. அவங்கள உள்ள கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இவர்கள் குஷ்டரோகியா இருந்தவர்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், கணவனும் பிள்ளைகளும் கூட ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நமது மிஷனரி இவர்களை சந்தித்து ஜெபித்தார். ஆலயத்திற்கு வர சொன்னார். 1 மாதமானது, 1 வாரமானது, 2 வாரமானது, 3வது ஞாயிற்றுக்கிழமை ஜெபித்து அவர்கள் முடித்து வீட்டிற்கு போகும் பொழுதே அவருடைய சரீரத்திலே ஒரு புதிய மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்களாம். 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வரும் பொழுது குஷ்டரோகம் காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா. அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த நிகழ்வின் நிமித்தம் கணவன், மனைவி, பிள்ளைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமத்தில் எத்தனையோ புதிய குடும்பங்கள் ஆலயத்திற்கு வர துவங்கி இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய கிரியையை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். கங்கை நிதி ஞானஸ்தானத்தை பற்றி சொன்னேன். அன்றைக்கு நாங்கள் நடத்த வேண்டிய 3வது ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்திற்காக ப்ரீ பேப்டிஸ்மல் சர்வீஸ் என்று வைப்போம். அந்த ஞானஸ்தானம் எடுப்பவர்களுக்கு போதனை செய்வதற்காக. அப்போ ஒரு வீட்டினுடைய மொட்டை மாடியிலே கூடியிருக்கிறார்கள். 16 பேர் ஞானஸ்தானம் எடுக்கவிருப்பவர்கள். அவர்கள் மத்தியில ஒரு பார்வதி என்கிற பார்வை இல்லாத அம்மா உட்கார்ந்துருக்காங்க. டோட்டலி பிளைண்ட், வயசானவங்க. இந்த 16 பேருக்கும் கொடுக்க வேண்டிய போதனையை கொடுத்து விட்டு அதுல ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், பிஎஸ்சி பட்டம் முடித்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய மனைவி டீச்சர், இவர்கள் எல்லாம் ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க. இவங்கள யார் மூலமா வந்தவங்க? அந்த கண் தெரியாத பாட்டியம்மா பார்வதி மூலமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஞானஸ்தான ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க 16 பேர் அன்றைக்கு வந்திருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு குறைந்தபட்சம் 7% கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசாங்கம் 2.3 கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே சீக்கிரத்தில் அது 10% மாற்றவிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் என்ன சொல்லுகிறான்? இந்த தரிசனத்தை பெற்ற பின்பு, சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அதுதான் கூறிய தரிசனம். போக்கஸ்ட் விஷன் என்ன? அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டவர்கள் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும். அதோடு என்ன சொல்லுகிறான்? கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து வெட்கப்படேன். சுவிசேஷ பிரபல்யம் என் மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துவை நான் யாருக்காவது சொல்லாதிருப்பேனானால் எனக்கு ஐயோ. கிரேக்கர், அந்நியர், ஞானிகள், மூடர் யாவருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்கள் இதயத்தை கவ்வி பிடித்திருக்க, அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுடைய அதரங்களிலிருந்து வாயினின்று வெளிவர, அதன் நிமித்தம் அநேகர் ஆண்டவரை கண்டுகொள்ள தேவன் நமக்கு
இந்த கூரிய தரிசனத்தை இன்றைக்கு வைக்க விரும்புகிறார். கூரிய தரிசனம் என்பது என்ன? சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்று ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். 100 மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன் வேரியஸ் ஃபீல்டு, வியாபாரத்துல, தொழிலில், விவசாயத்துல, இப்படி டெக்னிக்கல் ஏரியா, இப்படி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல சாதனை செய்த 100 பேரை கண்டெடுத்தார்களாம். அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்று 10 பேரை தெரிந்தெடுத்தாங்களாம். அந்த 10 பேரை தெரிந்தெடுத்து இந்த 10 பேருடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்தார்களாம். What is the common one quality that made them to be most successful people? என்ன கண்டுபிடித்தாங்களாம்? கோல் சென்டர்னஸ், குறிக்கோள் உடையவர்களாய் இருப்பது, நோக்கம் வைத்து செயல்படுவதே அந்த 10 பேருக்குள்ளாக இருந்ததினாலே பெரிய வெற்றி வேந்தர்களானார்களாம். இன்றைக்கு நமது மத்தியில சில பிசினஸ் பீப்புளா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் தற்செயலா பேசிட்டு இருக்கிறப்போ சகோதரர் அந்தோணி என்கிற ஒரு சகோதரனை பற்றி கூட எனக்கு சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க நிறுவனத்துல வேலை செய்கிறவர் என்னை இன்றைக்கு காலை உணவின் போது என்னை பராமரித்து கொண்டிருந்தார். ஒருவேளை இப்படிப்பட்ட நம்முடைய தொழில் துறையில் கூட நாம் இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருப்போம் என்றா என்ன காரணம் யோசித்து பாருங்க. காலையில என்ன சாப்பிட்டோம், ராத்திரி என்ன சாப்பிட போறோம், நேத்து எப்ப தூங்கணும், இப்ப எப்ப தூங்கணும் அப்படிங்கிற சிந்தை இல்லாதபடிக்கு ஒரே குறிக்கோளோடு கூட முதலீடு செய்திருக்கிறேன். இதில் எனக்கு லாபம் வேண்டும், என் குடும்பத்திற்கு, என் சந்ததிக்கு லாபம் வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பணி செய்கிற, கடினமாய் உழைக்கின்ற ஒரு வியாபாரி வெற்றி பெறுவது எப்படியோ அப்படியே இயேசு கிறிஸ்துவை இந்த தேசம் அறிந்து கொள்வதற்கு ஜெபிப்பதிலோ, கொடுப்பதிலோ, உழைப்பதிலோ, புறப்பட்டு சென்று இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லுவதிலோ நான் செயல்படும் போது தேவன் இவைகளை சாத்தியமாக்குகிறார். உன் உலகம் எவ்வளவு பெரியது. இதற்கு பால் ஹோவி என்கிற மனிதன் என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய உலகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? என்னுடைய உலகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? நான் 10வது வகுப்பு படிக்கும் போது மந்தித்தோப்புல இருந்து கோவில்பட்டிக்கு நடந்து வருவேன். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ரைட், கோவில்பட்டிக்கு நடந்து வருவோம். காலில் செருப்பு கிடையாது, மாற்றுவதற்கு சரியான ஆடை கிடையாது. அப்ப எங்க அண்ணன் நானும் பேசிக்கொண்டே, நம்ம படிச்சு முடிச்சுட்டு எப்படி இருக்கணும்? அப்ப எங்க அண்ணன் சொல்லுவான், ஏய் 4 முளை வேஷ்டி எல்லாம் கட்டக்கூடாதுடா, 8 முளை வாயில் வேஷ்டி தாண்டா கட்டணும், ரொம்ப அழகா இருக்கும். உலகம் எவ்வளவு சிறுசு பாருங்க. ஒரு வீடு வாங்கணும், 10 ஏக்கர் நிலம் வாங்கணும், படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும், அது இல்லை. 8 முளை வேஷ்டி வாங்கணும், அதை கட்டணும். திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு 2 பேர் பிரயாணம் பண்றாங்க ட்ரெயின்ல. ஐயோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. 2 பக்கம் பார்த்தா பச்சை பசேர்னு வயல்வெளிகள். அப்போ ஒரு கேட்டான், என்ன ஆழ்ந்த யோசனையில இருக்க அப்படின்னு அடுத்து கேட்கிறேன். எனக்கு 1 ஏக்கர் நிலம் இந்த இடத்துல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அடுத்த டப்புன்னு ஒரு அடி அடிச்சானா. அடம் முட்டாள், ஆசைப்படுறதே ஆசைப்படுற ஒரு 100 ஏக்கர்னு சொல்ல, ஒரு 10 ஏக்கர்னு சொல்ல, பிச்சைக்கார மாதிரி கேட்கிறிய. பிச்சைக்காரத்தனத்தை என்றைக்கு விசுவாசிகள் ஒதுக்கி வைக்கிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை. ஆண்டவரே, என் தேசம் பெரியதுதான், 137 கோடி மக்கள் தான், 4635 மக்கள் கூட்டங்கள் தான், 1652 மொழிகள் பேசப்படுகிற தேசம்தான். என்ற போதிலும் இந்த தேசத்திற்கு ஒரு சுபிட்சம் உண்டு. அதுதான் என்னுடைய உலகம். ஒரு குருடனுடைய உலகம் கை தொட்டும் தூரத்துல தான். That is his world. ஒரு பேதையின் உலகம், ஒரு ignorant man, அவனுடைய உலகம் எவ்வளவாம்? அவனுடைய அறிவை பொறுத்ததான். ஆனால் ஒரு பெரிய மனிதனின் உலகம், ஒரு பெரிய மனுஷியின் உலகம் எவ்வளவாம்? அவனது தரிசனத்தை பொறுத்ததாம். தரிசனம் காணுங்கள், தரிசனம் காணுங்கள், திட்டம் செய்து செயல்படுங்கள். தேவன் உங்களை கனப்படுத்துவார். இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன். அண்ணன் சொன்னாங்க,
எனக்கு வயசாயிட்டு அப்படின்னு போதகர் சொன்னாங்க, இவருக்கு தாத்தான்னு கூட நீங்க சொல்லலாம்னாங்க. நீங்க சொல்ற பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை, அதனால நான் இப்படி குனிஞ்சிட மாட்டேன், நான் நிமிர்ந்தா நிற்பேன். ஈசி சேர்ல உட்கார்ந்து நானும் பேர பிள்ளைகளோட விளையாடலாம். 4 பேர பிள்ளைங்க இருக்காங்க. 3 மாசம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம், மகன் அங்க இருக்கான். 9 மாசம் சென்னையில் இருக்கலாம், மகன் இங்க இருக்கா. பேர பிள்ளைகளோட விளையாடலாம், புத்தகம் படிக்கலாம், சாயங்காலம் ஒரு பீச்சுக்கு போயிட்டு வரலாம், நண்பர்களோட கதை அடிக்கலாம், டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நான் இப்படி ஒருவேளை உங்க கண் முன்னால ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியுறேன்னு வச்சுக்கோங்க. அது எதற்காக தெரியுமா? எதற்காக பிடிக்கப்பட்டேன்? அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். வியாபாரத்திலே முதலீடு செய்கிறவர்கள் லாபத்தை காண்பதற்கு எப்படி முயற்சிப்பீர்களோ, உலையிலே அரிசி போட்டவர்கள் பதமாக அரிசியை வடித்து சாதமாக எடுக்க வேண்டும் என்று எப்படி முயற்சிப்பீர்களோ, அப்படி என்னுடைய ஆசை இந்த தேசம் என் தேவனுக்கு அது இன்றைக்கு உங்கள் தரிசனமாக மாறும் என்றால் எத்தனை பெரிய பாக்கியம். பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். எருசலேமுக்கு போறேன்னு சொல்றான். எல்லா சீடர்களும் தடுக்கிறாங்க. அங்க போனா உங்களை கொன்றுவாங்க ஐயா, நீங்க போக வேண்டாம், காத்து கிடக்காங்க ஐயா. அப்ப அவர் சொல்றாரு, என் ஜீவனையும் மேன்மையாக எண்ணே. 2 ஆசைதான்ப்பா, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய தேவன் என்னுடைய கரத்திலே கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். கூறிய தரிசனம் எருசலேம் துவங்கி இப்படி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் ஆசியா ஐரோப்பா கண்டங்களை சுவிசேஷ மயமாக்கினவன், கூறிய தரிசனத்திற்கு சொந்தக்காரன் அவன் பவுல். அனைத்து மிஷினரி இயக்கங்களிலேயும், அனைத்து மிஷினரி ஊழியர்கள் மத்தியிலேயும், அனைத்து திருச்சபைகளிலேயும் இப்படிப்பட்ட கூறிய தரிசனம் வந்துவிட்டால் கிறிஸ்தவர்களுக்கு என்று செலவழிக்கப்படுகிற 98% நிறுத்தப்பட்டு, அல்லாவிட்டால் குறைக்கப்பட்டு, சுவிசேஷம் சொல்லப்படாத பகுதிகளுக்கு நம்முடைய திறமைகளும் தாளந்துகளும் நம்முடைய பொருளாதாரமும் செலவழிக்கப்படும். பரம ஏழையா, பரம ஏழை யார்? அதற்கு ஜான் மேக்ஸ்வெல் என்ன சொல்லுகிறார்? பரம ஏழை யார் என்றால் வாழ்க்கையில் நோக்கம் இல்லாதிருப்பவர்கள். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, மனைவி எப்படி வைக்கணும், பிள்ளைகள் எப்படி வைக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், கெட்ட போற வீடு எப்படி இருக்கணும், அடுத்து வாங்குற கார் எப்படி இருக்கணும், அதுலெல்லாம் நோக்கம் இருக்கு. அது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அடுத்த நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? எது முதன்மையா இருக்க வேண்டும்? அது என்ன? இந்த தேசத்துல ஆண்டவருடைய நாமம் சொல்லப்பட வேண்டும். கூறிய தரிசனம். கடைசியா வந்துட்டேன், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக முடிக்க போறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? முதல்ல என்ன தரிசனம் பார்த்தோம்? முதல் தரிசனம் பரிசுத்த தரிசனம், 2வது கூறிய தரிசனம், 3வது பகிர்ந்து நிறைவேற்றும் தரிசனம். sanctified vision, sharpened vision and shared vision. என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் உட்கார்ந்து இருக்கீங்க, மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருக்கலாம், பிசினஸ் கான்ஃபரன்சஸ் போனவங்க இருக்கலாம். ஷேர்டு கம்யூனிகேஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷேர்டு விஷனை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே நாம் சொல்லுகின்ற ஷேர்டு விஷன், பகிர்ந்து நிறைவேற்றும் தரிசனம் என்பது என்ன? அதற்கு ஒரு சீன தேவனுடைய மனிதன் சொல்லுகிற ஒரு விளக்கம் என்னவென்றால், பகிர்ந்து நிறைவேற்றும் தரிசனம் என்பது நீங்களும் உங்கள் இயக்கத்தின் அங்கத்தினர்களும், அல்லாவிட்டால் உங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்களும் ஒருங்கிணைந்து ஒரு காரியத்தை உருவாக்க அல்லது சாதிக்க முயற்சிப்பது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு யூத் மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங்கினுடைய கருப்பொருள் என்ன கொடுத்திருந்தோம்னா, must a few carry the load. ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் இவ்வளவு பெரிய சுமையை சுமக்க வேண்டுமா என்பது அந்த கூட்டத்திற்கு தலைப்பு. இங்கே என்ன சொல்லுகிறோம்? ஒரு சிறு கூட்டம் அல்ல, முழு திருச்சபையும், இந்தியா இயேசுவுக்கே என்கிற பாரம் கொண்ட அத்தனை பேரும்
எந்த திருச்சபையில் இருந்தாலும் எல்லோரும் சுவிசேஷ மயமாக்குதல் என்கிற ஒரு குடையின் கீழே வரும் பொழுது ஒரே விதமாக பகிர்ந்து நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தை நாம் பூரணப்படுத்துவது. ஷேர்ட் விஷனை குறித்து அதே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், எங்காவது தனியா அவர் பிரயாணம் பண்ண மாதிரி பார்த்திருக்கீங்களா? தனியா எங்கேயாவது அவரை மேடையில நிறுத்தி விட்டு பார்த்திருக்கீங்களா? இங்க கூட எனக்கு உதவிக்கு ஒரு சகோதரன் உட்கார்ந்துருக்காரு, வலது பக்கத்துல பாஸ்டர் இருக்காங்க. பவுல் எப்பொழுதுமே பர்னபாவும் பவுலும் என்று இருப்பார், தீமோத்தேயும் பவுலும் என்று இருப்பார், ஆக்கில்லா பிரிசில்லா தம்பதியர் பவுல் என்று இருப்பார், தீத்துவும் பவுலும் என்று இருப்பார். அவர் பகிர்ந்து நிறைவேற்றும் தரிசனம் உள்ளவர். 4 விதமான தரிசனம் காண்கிற மனிதர்களை பற்றி சொல்லும் போது 4வது ஒரு நபரை பற்றி சொன்னேன் அல்லவா? தரிசனத்தை காண்பது மட்டுமல்ல, நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அதை பின் சந்ததிக்கும் அந்த தரிசனத்தை இறக்கி விட்டு செல்லுவது. அதை பவுல் அப்போஸ்தலன் அப்பளுக்கின்றி செய்திருக்கிறாரம்மா. பவுலும் பர்னபாவும், பவுலும் சீலாவும், பவுலும் சொஸ்தனேயும், பவுலும் தீமோத்தேயும், பவுலும் டைட்டஸும். குறிப்பா ரோமர் 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பேர் இருக்கு. அவங்கெல்லாம் யாரு? அவருக்கு கோழி அடிச்சு சாப்பாடு போட்டவங்களா? இல்லைன்னா அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு ஆள் உயர ஆள் இந்த கல்வெட்டு வைத்தவங்களா? யார் அவங்கெல்லாம்? அவரோடு கூட இந்த திருப்பணியிலே, பரிசுத்த பணியிலே கரம் வைத்தவர்கள். இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன போது கை உயர்த்தினவர்கள் மட்டுமல்ல, அதை காலையிலும் இரவிலும் மறக்காமல் ஜெபித்தவர்கள். கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது, இந்த பத்திரிகையில நாங்கள் எழுதி இருக்கிறோம், புதிய பரிமாணத்துல மிஷனரி பணிக்காக அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அந்த மனிதனுடைய கடத்திலே பணம் இல்லை. அதிகமாக கொடுப்பவன் அன்றைக்கு அவனிடத்திலே போதுமான பணம் இல்லை. யோசித்து பார்க்கிறான், வீட்லயும் பணம் இல்லை. அவனுக்கு இருந்தது ஒரு ஏர் மாடு, 2 மாடு, ஒரு ஏர் கலப்பை. அதுல ஒரு மாட்டை ஊழியத்திற்கு தருகிறேன், விற்று பணமாக்கி கொள்ளுங்கள் என்று எழுதி கொடுத்து விட்டு வந்து விடுகிறான். மறுநாள் வயலுக்கு செல்ல வேண்டும். என்ன செய்தானான் தெரியுமா? ஒரு முனையிலே ஒரு மாட்டையும் அடுத்த முனையில தன்னுடைய மகனையும் கட்டி உழுதானா. அதே பத்திரிகையில நான் எழுதி இருக்கிறேன், ஆந்திராவிலே நடைபெற்ற, போன மாதம் நடைபெற்ற ஒரு சம்பவம். இந்த கொரோனா காலத்துல அரசாங்கமும் உதவி செய்யவில்லை, அவனிடத்திலும் பணம் இல்லை, மழை பெய்கிறது, உழ வேண்டும். என்ன செய்தாலும் தெரியுமா? கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் அந்த நுகத்திலே பூட்டி இவன் ஏரை பிடித்து விழுதானாம். மனைவி பின்னாலே விதையை விதைத்து கொண்டே வருகிறார். கேட்பதற்கு பரிதாபமா இருக்கிறது, ஆனால் அது மிஷனரி பணிக்கு சவாலாக இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இன்றைக்கு காலையிலே பாடிய பாடலிலே, கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் தரித்திரரானதில்லை, கிறிஸ்துவுக்காக கொடுத்தவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒப்பு கொடுத்த தரிசனம், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சீடர்களிடத்திலே கொடுத்த தரிசனம், சீடர்களினுடைய வரிசையிலே வந்த பவுல் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்த தரிசனம். இன்றைக்கு இன்னொரு முறை எத்தனையோ மிஷனரி இயக்கங்கள் வந்து சென்றிருக்கும், அவைகளிலே ஒன்றாக இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை என்னுடைய இதயத்திலே, எங்களுடைய இதயத்திலே பதித்திருக்கிற தரிசனத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து நிறைவேற்றுகிறோம். இயேசு நம்மோடு சபைகளுக்கு மிஷனரிகள் கொடுத்து செல்லும் தரிசனம், பகிர்ந்து நிறைவேற்றும் தரிசனம். அருமையான சகோதரனே, சகோதரியே, முடிவுக்கு வந்து விட்டோம். இது முடிவெடுக்க வேண்டிய நேரம், உடன்படிக்கை செய்ய வேண்டிய நேரம். அது என்ன உடன்படிக்கை? யாத்திரா 34:10 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன். உலகத்தில் எந்த மக்கள் மத்தியிலாவது இதுவரைக்கு செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் கண்கள் காண நான் செய்வேன். நான் உன்னிடத்தில் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். Not only to me, this promise to you all.
உங்களோடு கூட தேவன் இருந்து உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அதற்கு தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பகிர்ந்து நிறைவேற்றுவோமா? நான் ஒருவனாக அல்ல, நாங்கள் சிலராக அல்ல, நாம் அத்தனை பேரும் பகிர்ந்து நிறைவேற்றுவோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள், உங்கள் திருச்சபைக்காக ஜெபியுங்கள். அதோடு கூட இந்த தேசத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற சுவிசேஷ பணிக்காக ஜெபியுங்கள். அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்கு செலவழித்து படிக்க வைக்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு செலவழித்து திருமணம் செய்து வைக்கிறீர்கள். அப்படி ஊழியத்தினுடைய தேவையிலையும் ஒரு பங்கை செலவழிக்க முன்வாருங்கள், கொடுக்க முன்வாருங்கள். இதுவரைக்கும் திறக்கப்படாத வலது கரம் திறக்கப்படட்டும். இதுவரைக்கும் திறக்கப்படாத உங்களுடைய இதயங்கள் மிஷினரி பணிக்கென்று அபரிமிதமாய் திறக்கப்படட்டும். இயன்றதை கொடுப்பதற்கோ, ஒரு குழந்தையை தாங்குவதற்கோ, ஒரு மிஷினரியை தாங்குவதற்கோ, ஒரு கோவிலை கட்டுவதற்கோ, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கோ, இசைக்கருவிகள் வாங்கி கொடுப்பதற்கோ, அதோடு கூட இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என் வாழ்வையே தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஊழியத்திற்கு புறப்பட்டு வருகிறேன். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் மட்டுமல்ல, யுவதிகளும் இப்படி சேர்ந்து நிறைவேற்றுவோம். தேவனுடைய திருச்சித்தத்தை பூர்த்தி செய்வோம். ஆண்டவரே